ராஜா அவர் நாமம் சிறந்தது. நிகரே இல்லை தேவரீர் உமக்கு நாமம் உயர்ந்தது. யூதாவின் ராஜா சாரோனின் ரோஜா அவர் நாமம் சிறந்தது. நிகரே இல்லை தேவரீர் உமக்கு நாமம் உயர்ந்தது. அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை பாடுவேன். என் இயேசுவை என் வாழ்வின் கடைசி மூச்சு வரை சொல்லுவேன். அவர் உண்மைகளை என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை. Greetings, especially all the girls and women. This is Lina. Welcome to the show His Beauty. மூச்சு வாங்கிருச்சு. As a woman இருக்கிற நம்ம சில வேளையில நம்மளோட ஹெல்த்தை கவனிக்க மறந்துடுறோம். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஏன்னா நம்மளோட பிஸி ஷெடியூல்னால நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். பிகாஸ் குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், வேலை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கறதுனால நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். ஆனால் இம்பார்ட்டன்ட், நம்ம ஹெல்த்தை நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிட்டா தான் நம்ம குடும்பத்தை நம்மளால சந்தோஷமா பார்க்க முடியும். இன்னைக்கு எப்படி நம்மளோட ஷோல நாங்க ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிச்சோமோ அதே போல பெண்களா இருக்கிற நம்மளோட டேவை ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நீங்க நம்மளோட கெஸ்ட் யாருன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. சோ எஸ், நம்மளோட ஷோல 2 வாட்டி ஒரு கலக்குறவங்க தான் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. சோ சிஸ்டர் எஸ்தர் புஷ்பா தான் நம்ம மத்தியில கெஸ்டா வந்திருக்காங்க. அக்கா, உங்களை பத்தி தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆமா போனா இல்ல போனா இங்க பாரு போனா எவ்வளவு ஃபிட்னஸ் ஜாமா இருக்கு. அதான் போனா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. பாரு பொண்ணால முடியும், உன்னால தூக்க முடியுமா பொண்ணா? முடியும்க்கா, முடியும்னு நினைச்சா எல்லாம் முடியும்க்கா. உங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப பிடிக்குமாக்கா? பிடிக்கும் போலினா, ஆனா எப்போதும் செய்ய முடியாது. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு செய்ய. நம்ம ஹெல்த்துக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா பொண்ணு இங்க இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனா ஒண்ணு என்னால தூக்கவே முடியல பொண்ணா. சரியான ஹெவியா இருக்கு. ஹெவியா சரி போலி, நான் சந்தோஷமா நான் சிரிக்க சொன்னா உமன்ஸ் வெல்கம் டு இஸ் பியூட்டி ஷோ. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா அநேக நேரத்துல முன்னுக்க சிரிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ள அந்த உள்ள ஹெவினஸ் நம்மனால சம்டைம் புரிந்து கொள்ள முடியல, எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போலாம். தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்க. இஸ் பியூட்டி ஷோ இன்னும் அநேக காரியங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு, இன்னும் அநேக காரியங்களை நீங்க தெரிந்து கொள்றதுக்கு எங்க கூட துணைந்து இருங்க. இன்னும் அநேக காரியங்களை நீங்க பார்க்கலாம், அநேக காரியங்களை நீங்க கேட்டுக்கொள்கலாம். உங்களுக்கு சந்தோஷமா இந்த பெண்களா இருக்கிற நம்ம ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை காட்டிலும் இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில சரியானது முக்கியமா இருக்கிறது. அதைத்தான் நாங்க தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். எங்களோட கூட இணைந்திருங்க. எனக்கும் டயர்டா இருக்கு, நானும் கொஞ்சம் உட்காந்துட்டு உங்க கூட பேசலாம்னு நினைக்கிறேன். எஸ் கேர்ள்ஸ், இன்னைக்கு அக்கா சொன்னது போல தான் இன்னைக்கு தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்மளோட இணைந்துருங்க. இன்னைக்கு நாங்க புது புது காரியங்கள் அக்கா நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா தான் நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ் மறக்காதீங்க, கண்டிப்பா கடைசி வரைக்கும் எங்களோட இணைந்து பாருங்க. உங்களுக்கு புதிய காரியங்கள் நீங்க கத்துக்குவீங்க. ஆமா தானேக்கா? ஆமா போல. இப்ப நாங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே போல பெண்களா இருக்கிற நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்ம குடும்பத்தையும் நம்மளால சந்தோஷமா வச்சிருக்க முடியும். ஆமா தானேக்கா? ஆமா. பிகாஸ் நம்ம
முதல்ல அந்த ஃபிட்னஸ் என்னால தூக்க முடியும், ஏன்னா அது சரியான கனமா இருக்கு. இந்த மத்தியான வேலையில நம்ம பெண்களா இருக்கிற நம்ம அநேக காரியங்களை நம்ம மறைத்து வைத்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அநேக வலிகள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அது நம்மளுக்கு பாரமா ஒரு நாத்துல இருக்கிறது, ஹெவியா இருக்கிறது. ஆனா யார்கிட்ட சொல்றது? இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை இப்படியா சொல்லி இருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு பெண்களா இருக்கிற நம்ம ஆண்டவர் அனுதினம் நாட்களும் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைய நம்ம கடந்து போறப்ப, ஒவ்வொரு வழியை நம்ம கடந்து போறப்ப, ஒவ்வொரு வேதனையை நம்ம கடந்து போறப்ப, ஒவ்வொரு கஷ்டங்களை நம்ம கடந்து போறப்ப, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்காத முடியாத அளவுக்கு நம்ம தேவன் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமா தானே போலினா? ரொம்ப அழகா சொன்னீங்க. உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழி கடந்து போயிருக்கியா போலினா? கண்டிப்பாக்கா, நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்றது நம்மளுக்கு டைப் பண்ணாது. பிகாஸ் as a women-ஆ இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம், ஒரு வழிகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி அதை நம்ம கோ த்ரூ பண்றோம், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மோர் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆமா தானேக்கா? ஏன்னா நம்ம பெண்களா இருக்கிற நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணுங்களா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், அந்த ஒரு வேதனை இருக்கும். சம்டைம் ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலாம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரச்சனை வரலாம். சம்டைம் பிள்ளைகளை குறித்து நம்மள கவலைப்பட்டு கொண்டு அந்த ஒரு ஹெவினஸ்குள்ள நம்ம இருக்கலாம். சம்டைம் கணவரை நினைத்து நம்ம ஹெவினஸ்குள்ள இருக்கலாம், அந்த ஒரு பாரம் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனாலும் நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் பெண்கள் நம்ம கடந்து போலாம். I'm salute all the women this afternoon, because நம்மனால எல்லாம் செய்ய முடியும். என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவரோட வார்த்தை சொல்லி இருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனே. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில போலினா பெண்களா இருக்கிற நம்ம கடந்து போற வேலையில யாரு நம்மளுக்கு இருக்கிறா? யாரு நம்மகிட்ட போய் சொல்ல முடியும்? யாரை நம்ம நம்ப முடியும்? யாரு நம்மளுக்கு தோல்வி கொடுப்பா? யாரு நம்மளுக்கு கை கொடுப்பான்னு நம்ம அநேக நேரத்துல ஏங்கி கொண்டிருக்கிறோம். நம்மள கடந்து போயிருப்போம் தானே, நம்ம அநேக நேரத்துல ஏங்கி கொண்டே இருப்போம். ஆனாலும் கர்த்தருக்கு சார்ந்து இருக்கிறப்ப, இயேசுவோட நம்ம சார்ந்து இருக்கிறப்ப, இயேசு பாதத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறப்ப, அது எல்லாத்தையும் நம்மளால மேற்கொண்டு வர முடியும். ஆமென். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போலினா. எனக்கு எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலையில நான் கடந்து போறப்ப என் மனசு ஒரு பாரமா இருக்கும், இந்த பாட்டை நான் பாடுவேன். கவலைப்படுவதினால் ஒன்றும் மாறாதே, பாரங்களை இறக்கி வைத்தேன் உந்தன் பாதத்தில். கவலைப்படுவதினால் ஒன்றும் மாறாதே, பாரங்களை இறக்கி வைத்தேன் உந்தன் பாதத்தில். இந்த பாட்டை கேட்டாலேங்க நம்ம கவலை எல்லாம் மாறி போயிரும். ஆமென். ஏன்னா நம்மளுக்கு இயேசு இருக்கிறாரு, நம்ம கவலைய நம்மளோட இருந்து எடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு இயேசு இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு இயேசு இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு. நம்மளுக்கு இயேசு இருக்கிறாரு, நம்ம சூழ்நிலையை மாத்துறதுக்கு. பெண்களே, எந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க? உங்க மனசு பாரமா இருக்கா? உங்களுக்கு கவலையா இருக்கா? நீங்க சூழ்நிலையை கடந்து போறீங்களா? இயேசு நம்மளுக்காக இருக்கிறார். இன்னைக்கு அவரு பாதத்துல உங்க பாரத்தெல்லாம் இறக்க வைங்க, அவரு உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஒரு 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 சூழ்நிலை என்னால இன்னும் மறக்க முடியாதுதான் போனா, சம்டைம் நம்ம அவங்க கூட க்ளோஸா இருப்போம், அவங்களுக்கு நல்லா எல்லாம் செய்வோம், நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி நம்ம அநேக நேரத்துல பார்த்திருப்போம். ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து இருப்போம், ஐயோ இவங்க என் கூட இருப்பாங்க, இவங்க எனக்கு கை கொடுப்பாங்க. என் சொந்தம் இல்லாட்டினாலும்
எனக்கு உதவி செய்ய யாரும், ஆனா இவங்களை நான் நம்பினேன், இவங்க என் கூட இருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா அந்த சூழ்நிலையை நான் கடந்து போறப்ப, அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த கட்டத்துக்குள்ள நான் சூழ்நிலை இருக்கிறப்ப நம்மளாம் என்ன செய்யும், உட்காந்து அழுந்துகிட்டே இருப்போம். அதை நான் கடந்து போனேன். எவ்வளவுதான் செஞ்சாலும் போலினா நம்ம யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்க, யாரும் நம்மளோடு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் என் தேவன் நம்மளோடு இருப்பார். என் தேவன் நம்மளை பலப்படுத்துவார். இன்னைக்கு யாரு நம்மளை விட்டு விலகினாலும் கைவிட்டாலும் நம்ம தேவன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார். அம்மதான போலினா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அது உண்மைக்கா. சில வேளையில பெண்களாக்கி இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மனுஷனுங்களை ரொம்ப தேடுவோம், தேடி பட் என்னன்னா அது ஒரு கட்டத்து வரும்போது ஏமாற்றத்தை தான் நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம மனுஷனுங்களை தேடுறதை காட்டிலும் இன்னைக்கு ஆண்டு நம்ம தேடும் போது ஆண்டு ஒருபோது நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்பெல்லாம் மனுஷன் நம்ம கூட இருப்பாங்க நம்ம நினைக்கிறோமோக்கா, அந்த டைம்ல தான் நம்ம கூட யாரும் அந்த டைம்ல நம்ம வந்து கடவுளை தேடுறோமோ இல்லையோ, ஆனா கடவுள் நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வருமான்னு சொல்லி அவர் எப்போதுமே நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அதே போல தான் அநேக பெண்கள், இன்னைக்கு அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம மனுஷனுங்களை தேடுறதை காட்டிலும் இன்னைக்கு ஆண்டு நம்மளுக்காக இருக்கிறாரு. அவரை நம்ம தேடும் போது ஆண்டு ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுங்க நம்மளை உடைக்கலாம், ஆனா ஆண்டு நம்மளை ஒருபோதும் உடைக்காத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து போலினா நம்ம அநேக நேரம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம். ஆமாக்கா, யார்கிட்ட என் கவலையை சொல்றது, யார் எனக்கு கை கொடுப்பா, யார் என்னைய தூக்கிடுவான்ட்டு. அப்ப இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து போறப்ப, இல்ல நானே ஒரு சூழ்நிலை, இந்த நாட்களை ஒரு சூழ்நிலை நான் கடந்து போறப்ப நான் ஒரு காரியம் செஞ்ச போலினா, யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், யாரு நம்மளோட இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோட இருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலைய பார்த்து கவலைப்படாதீங்க, யார் உங்களோட இல்லைன்னு கவலைப்படாதீங்க, யார் உங்ககிட்ட பேசலன்னு கவலைப்படாதீங்க, யார் உங்களை பலப்படுத்தலன்னு கவலைப்படாதீங்க, யார் உங்ககிட்ட அன்பு காட்டலன்னு கவலைப்படாதீங்க. பாரமா இருக்கா, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசுவை நம்ம பிடித்து கொள்றப்ப இன்னைக்கு யாரு என்ன சொன்னாலும் திடாப்பாலா செஞ்சோம்லா அரியரி திடாப்பா, கவலைப்படாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நம்மளோட சிரிப்பு தான் நம்மளோட எனர்ஜி. நம்ம எவ்வளவு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அப்படியே கவலைந்தா, இவங்க வந்து என்கிட்ட ஏதாச்சும் கேட்பாங்களா, ஏன் அவங்க கவலையா இருக்காங்க, ஏதாச்சும் வந்து என்ன சொல்லுவாங்களா, என்னை கேட்பாங்களா, நம்ம ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இயேசு நம்மளுக்காக இருக்கிறார், இயேசு நம்மளை பலப்படுத்துவார், இயேசு நம்மளுக்கு எல்லாம் செய்து முடிக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இயேசுவை பிடித்து கொள்ளுங்க, அவரை பத்தி யோசிங்க, அவரை பத்தி நினைங்க. உங்களோட கவலை எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா இயேசு இருக்கிற இந்த உலகத்தை படைத்தவர் இயேசு, என்னைக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். என்னை காட்டிலும், நம்மள பிரச்சனையை காட்டிலும், நம்ம போற சூழ்நிலையை காட்டிலும், நம்ம போற கஷ்டங்களை காட்டிலும், நம்ம போற வலியை காட்டிலும் நம்மள உருவாக்குன தேவன், நம்மள படைத்த தேவன், நம்மள தாயின் கருவில் அறிந்து கொண்ட தேவன், நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவன், அவரு பெரியவர். அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரோடு சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு யாரு நம்மள வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல, என் இயேசு என்னோட இருக்கிறாரு. யாரு இன்னைக்கு நம்மள கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லங்க, இயேசு என்னோட இருக்கிறாரு. அவர் இருந்துட்டா எனக்கு போதும் போலினா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமாக்கா, நீங்க அக்கா பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள பெயின் இல்லாம இருக்குமா, உங்களுக்குள்ள வலி இல்லாம இருக்குமா? சொல்லுங்க அக்கா. இருக்கு, ஆனா அவங்க ஃபேஸ்ல அதை காட்டல, சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா
ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிகளை காட்டிலும் அவங்க கூட இருக்கிறவர் பெரியவர். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? இன்னைக்கு இருக்கோ இல்லையோ, ஆளுங்க நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, நம்மள புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, ஆனா இயேசு நம்மள புரிஞ்சுக்கிறாரு. அவரு நம்மளோட இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்த காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நான் சொன்னது போலதான் நம்மளோட டேவை நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட டே வந்து ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சோகமாவே இருந்து நம்ம டேவை ஆரம்பிச்சோம்னாக்கா நம்மளோட ஃபுல் டேவும் சோகமாவே தான் போவோம். ஆனாலுமே இன்னைக்கு எப்படி நாங்க எங்களோட ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஜாய்ஃபுல்லா நாங்க ஆரம்பிச்சோமோ, அதே போல இன்னைக்கு ஃபுல்லாவே எங்க ஷோ வந்து இப்படிதான் ஜாய்ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்காவா போக போகுது. அதே போலதான் நீங்களும் பெண்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே சிரிக்க பிறந்தவர்கள், சந்தோஷமா இருக்கிறவர்கள். சோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம், வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க? நம்ம முன்னுக்கு பாருங்கக்கா, சாப்பாடுலாம் இருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப சாக்லேட், ரொம்ப இனிப்பா இருக்கு. எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் போதும். ஆனா நான் வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா, ஒரு appetizer, அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த மாதிரி இனிப்புலாம் இல்ல, இந்த மாதிரி பட்டர்லாம் இல்ல. கேக்கா இந்த மாதிரி பட்டர்லாம் வேணாம். நான் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் வச்சிருக்கேன் பொண்ணா. நான் செஞ்சு கொடுத்தா நீ சாப்பிடுவியா? கண்டிப்பாக்கா. ஓகே. டான்ஸ் ஆடி ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, டயர்டா இருக்கு. நம்மளுக்கு எனர்ஜி வேணும். அதனால கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு appetizer நான் செய்யலாம்னு இருக்கிறேன். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அந்த appetizer செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷோல ஒரு செக்மெண்ட் வரும். நம்ம வந்து சாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம்க்கா. சோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளுக்கு ஒரு சாங் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. Nation Christian song. The song title is Neer Illamal Naan Ile. Lyrics and tune by S.G. Daniel. Sang by S.G. Daniel, Victoria Daniel and Emmanuel Dan. These songs declare our complete dependence on God. Without Him, we are nothing. He is the reason for our life, our strength, and the one who lead us in perfect plan. Amen. இந்த மாதிரி நிறைய அநேக பாடல்கள் கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாட்டை நீங்க பாடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட ஃபுல் சாங் நீங்க பார்க்கணும்னா கீழே காமெண்ட்ல வந்து ஃபுல் லிங்க்ஸ், இந்த வீடியோட லிங்க் போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நாங்க ஒரு ஷார்ட் கிளிப் வச்சிருக்கோம், அந்த பாட்டை நீங்க என்ஜாய் பண்ணீங்க. Here we go. தரிசனத்தின் பாதையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர், விசுவாச ஓட்டத்தில் ஜெயிக்க பலன் தாருமே. தரிசனத்தின் பாதையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர், விசுவாச ஓட்டத்தில் ஜெயிக்க பலன் தாருமே. என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நானும் என் வீட்டாரும் பாதம் சேரணும். என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நானும் என் வீட்டாரும் பாதம் சேரணும். உம்மை உயர்த்துவேன், உம்மை நேசிப்பேன் என் நேசரே. உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை நேசிப்பேன் என் நேசரே. நீரில்லாமல் நாங்கள்
guys, பாட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாட்டு அநேக பாட்டு கிறிஸ்டியன்ஸ் மலேசியன் சாங்ஸ் நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த மாதிரி பாடலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் இந்த லிங்க் தட்டினீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய லோக்கல் கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாங்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு அக்கா ஒரு appetizer கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்லி நம்மளும் பார்க்க போகிறோம். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு அக்கா எப்படி கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? சொல்லுங்கக்கா, என்னக்கா நீங்கள் செய்கிறீங்க? பொண்ணா, இது ஒரு இட்டாலியன் appetizer. அப்போ இதுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பிரெட் வேணும். ஓகே. இந்த ஃப்ரெஞ்ச் பிரெட்டு வெட்டி இந்த மாதிரி ஸ்லைஸாக வைக்கணும். ஓகே. ஆனால் இந்த பிரெட்டை வெட்டுறப்ப போலினா இந்த பிரெட்டு பார்க்குறப்ப எவ்வளோ எம்டியாக இருக்குது. ஆமாக்கா, ஒன்றுமே இல்லை. கோசோங்க இருக்கு எம்டி. இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்ம அநேக நேரத்தில் நம்மளுக்குள்ள உள்ள பாரங்களை நம்ம பார்த்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கண்ணீரை நம்ம கடந்து போனேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நான் திரும்பி பார்த்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு கஷ்டமான காலங்களை நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நம்ம இப்படித்தான் ஒரு எம்டியாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் நம்ம வழி கடந்து போகிறோம், பாரங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம அதை குறித்து யோசிச்சு கொண்டு இருந்தோமா, we keep on thinking, நம்ம யோசிக்கிறதுலாம் ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டுது, எவ்வளவு தான் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு தான் நான் வேதம் வாசிக்கிறேன், எவ்வளவு தான் ஆராதிக்கிறேன், அப்போ என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கஷ்டமா இருக்கு, எவ்வளோ கண்ணீர் பாதையை நான் கடந்து போறேன். இது எல்லாமே நம்ம இயேசு கிறிஸ்து சரிப்படுத்துவார். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மள அறிந்து இருக்கிறார். நம்ம போற சூழ்நிலைய, நம்ம போற கஷ்டங்களை, நம்ம போற கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பிரைட்டை பார்த்தோம்னா நத்திங், ரொம்ப எம்டியா இருக்கு. லைக் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நாட்கள்ல நம்ம அப்படிதான் இருக்கிறோம், யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்டா எதை செய்தாலும் என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை, என் வேலையில ஒரு வளர்ச்சி இல்லை, என் குடும்பத்துல ஒரு வித்தியாசம் நடக்கல, என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு. பெண்களே, ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறார். அவர் நோக்கம் நிறைவேற மட்டும், அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற மட்டும் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம சூழ்நிலைய பார்த்து இன்னைக்கு கலங்கி போயிருக்கலாம், பிரச்சனையை பார்த்து நம்ம வேதனைக்குள்ள போய் கொண்டு இருக்கலாம். ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே மாறலையே. இயேசு இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில நீ கடந்து போறிக்கியா போல் நான் இந்த மாதிரி ஒரு எம்டினஸ் இருக்குக்கா, நிறைய நேரம் இருக்குக்கா. அது சொல்ல முடியாதுக்கா கண்டிப்பா. பிகாஸ் நம்ம எல்லாருமே அதை நம்ம கோத்ரூ பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை நானும் அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஒரு கட்டம் வரும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ ஆளுங்க நம்ம கூட நம்மளுக்கு பாசம் காட்டுவாங்க, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் நம்ம அந்த ஒரு அந்த எம்டினஸ் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவோ ஒன்று லேக் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேக பெண்களும் நம்ம மத்தியில் இருப்போம். இன்னைக்கு இதே மாதிரி தான் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும், எல்லாமே நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், எல்லாமே நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனாலுமே அந்த ஒரு எம்டினஸ் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான்க்கா நானும் அந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்து நான் உடஞ்சி போனேன், எம்டினஸாக இருக்கும்போது நான் உடஞ்சி போனேன், நான் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கேன். என்னோட ரூமில் என்னோட பில்லோக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ அழுந்திருக்கேன். ஏன்னா நான் ஆளுங்க மணிக்கு சட்டுன்னு அழுக மாட்டேன். ஸோ அப்போ நம்ம அந்த அழுகிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் இன்னும் பிரேக் ஆகும், அதுலேருந்து எப்படி வெளியாகணும்னு தெரியாது. ஆனாலுமே இதிலே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா இப்படியே தான் நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் எனக்கு ஒரு விழிப்பு உணர்ச்சி வந்துச்சு. என்னன்னா, எவ்வளோ நாளைக்கு நான் அழுவ போகிறேன், எவ்வளோ நாளைக்கு
நாளைக்கு இப்படியே நான் உட்காந்துருக்க போகிறேன். இன்னைக்கு இயேசு எனக்காக இருக்கிறாரு. இன்னைக்கு காட் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணார்னா எதெல்லாம் எம்டியாக இருக்குது நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே காட் ஃபுல்ஃபில் பண்ணுறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுவை நம்ம தேடுற வேலையில், இன்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம எல்லாமே இருந்துமே நம்ம எம்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இயேசுவை முன்பாக நம்ம வைச்சோம்னாக்கா இந்த எம்டினஸை காட் ஃபுல்ஃபில் பண்ணுறவராக இருக்கிறாரு. அன்னைக்கு நான் இந்த மாதிரி சோகமாக இருக்கும் போதோ, கவலையாக இருக்கும் போதோ, கண்ணீர் விட்டு இருக்கும் போதோக்கா இப்படிதான்க்கா நான் என்ன பண்ண, ஒரு வாட்டி என்னால் முடியல. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ் என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. அந்த எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை இருக்க போதா, நான் டெய்லி உட்காந்து கடவுள்கிட்ட பிற ஏன் கடவுளே கடவுளே கடவுளே, கடவுள் தான் நம்மளுக்கு மனசா எது இருந்தாலும் கடவுளை தான் கேட்கறது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கடவுள்கிட்ட அந்த பாட்டுகள், கடவுளோட பாட்டு கேட்க 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 அது எனக்கு ஹீல் பண்ணிச்சு. அண்ட் காட் கிட்ட நான் ஒவ்வொரு டைமும் அந்த எம்டினஸ் டைம்ல தான் நம்மளுக்கு காட்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கனெக்ஷன் வரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எம்டியா இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஆள் கிட்ட பேசணும் போல இருக்கும். அந்த டைம் நம்ம கடவுளை தேடும் போது, கடவுள்கிட்ட பேசும்போது காட் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவார், கடவுள் நம்மள்கிட்ட பேசுவார். அந்த டைம்ல நம்மளால ஆண்டரோட அன்பை உணர முடியும், ஆண்டரோட அன்பை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஆமா தானக்கா? அந்த டைம்ல தான் பிகாஸ் இந்த எம்டினஸ் கண்டிப்பா எல்லா பெண்களும் அதை கோத்ரூ பண்ணுவாங்க. ஈவன் தோ நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலுமே அந்த எம்டினஸ் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஆண்டரை தேடும் போது அவரோட அன்பு நம்மளை அரவணைக்கும், அவரோட அன்பு நம்மளை நம்ம தேடுற வெளியே தேடிக்கொண்டு இருக்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஆமா தானக்கா? ஆமா. நான் ஒரு சூழ்நிலையை கடந்து போனேன். எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா இறந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் அதுக்கு அங்கிட்டு எங்கள் அப்பா கூட தான் நான் சரியான க்ளோஸு. அப்போ அப்பா இருந்தார், நாங்கள் என் கூட தான் இருந்தார். இருந்தோடனே திடீர்னு அவர் மரித்து போயிட்டார். அப்போ அந்த மரித்து போனப்ப அந்த சூழ்நிலையில் நான் இந்த ஒரு எம்டினஸை நான் கடந்து போனேன். அப்போ நான் கடந்து போறப்ப அது எனக்கு டைம் எடுத்துச்சு நான் மேற்கொண்டு வர. ஏன்னா அப்பாவோட அன்பு வேற மாதிரி, அவரோட அரவணைப்பு வேற மாதிரி, அவரோட பேச்சு வார்த்தைகள் நம்மளுக்கு அவர் கேட்கிறப்ப, சாப்பிட்டியாமா, எப்படி இருக்க, என்ன செய்யற, கையில காசு இருக்கா, நீ உதவி செய்வியா அப்படின்னு அவர் கேட்கிறப்ப அந்த ஒரு எம்டினஸ் அதை நான் கடந்து போறப்ப அந்த என்னால் மேற்கொண்டு அதை வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவரை தான் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் மேற்கொண்டு வர்றதுக்கு. ஆனாலும் என் தேவன் என்னை பலப்படுத்தினார். ஆமென். ஏன்னா இன்னைக்கு அப்பா, ஆமா, ஏன்னா உலகத்தின் அப்பா அவரு ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா என்னைய படைத்த தேவன், எனக்கு அன்பு காட்டுற தேவன், என்னைய உருவாக்குன தேவன், அவரு என்னைய ஒரு போதும் கைவிடல. நான் இன்னைக்கு எங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே நீ தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. ஆனா என்னோட இயேசுவை பார்த்து நான் சொல்றதெல்லாம், அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு அரவணைப்பு வேணும், நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். என் கூட பேசுங்கனாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைய நம்ம கடந்து போறப்ப வாழ்க்கையில ஒரு 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 வருத்தம், ஒரு வலிய நம்ம கடந்து போறப்ப இயேசு அப்பாவை நோக்கி பாருங்க, அவரு நம்மளை தேற்றுவாரு, அவரு நம்மளுக்கு ஆறுதல் கொடுப்பாரு, அவரு நம்மளை அரவணைப்பாரு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கை கொடுப்பாங்க, ஆமா, அரவணைப்பாங்க, ஆமா, அது என்னைக்குமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு எங்க அப்பா போலத்தான், அது நிரந்தரம் இல்லை. ஆனாலும் அவர் இல்லாத இந்த நாட்கள்ல என்னோட இயேசு அப்பா எனக்காக இருக்கிறாரு. என்னோட இயேசு என்னைய வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. என் இயேசு என்னைய ஒவ்வொரு நாளும் என்னைய பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு போலினா. ஆனா இயேசோட அன்பு ஒரு போதும் நம்மளை விட்டு குறையாது, அது ஒரு போரும் மாறாதுங்க. எப்படி நம்மள தாயின் கருவில தெரிந்து கொண்டாரோ, நம்மளோட ஜீவன் பரியந்தம்
அவரோட பாசம் நம்மளை விட்டு விலகாது, அவரோட அன்பு நம்மளை விட்டு விலகாது, அவரோட நேசம் நம்மளை விட்டு விலகாது. எப்பெல்லாம் நம்ம ஏங்குறோமோ பாசத்துக்கு, எப்பெல்லாம் அன்பு வேணும்னு ஏங்குறப்ப இயேசு இருக்கிறார். அவரு நம்மளை நேசிக்கிறார், அவரு நம்மள அழைக்கிறார். என்னைக்குமே யோசிக்காதீங்க, ஏன் நான் இவ்வளவு வறுமையில இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேது, எல்லாம் எப்ப சரியாகும்? ஏற்ற காலங்களுக்கு வர, ஏற்ற நேரத்துக்கு வர என் தேவன் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். என் தேவன் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமா தானே பொண்ணு? ஆமாக்கா, கண்டிப்பா அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. எஸ், நம்ம பெண்களா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம கடந்து போவோம். இந்த மாதிரி ஒரு எம்டினஸ்குள்ள நம்ம வந்து உள்ளுக்கு போகும்போது அது நம்மள ரொம்ப உடைக்கும், நம்மள ரொம்ப தனிமைப்படுத்தும் நம்மள. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து நம்ம எனர்ஜியை வந்து ரொம்ப கண்ணீர்ல செலவு பண்ணாம இயேசுவை நம்ம தேடுவோம். இயேசு நம்மளுக்காக இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இன்னைக்கு இது எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இயேசுவை தேடும் போது ஜீசஸ் இன்னைக்கு அவரு நம்ம கூட இருக்கும் போது இது எல்லாமே இழந்ததை போல இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் திரும்பி மீட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கிற பெண்கள் இருக்கிறீங்களா, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா, நீங்க கண்டிப்பாக ஒண்டி இல்லை, தனிமையான ஆளுகள் இல்லை. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். அவர் அப்பான்னு, உங்களுக்கு அப்பாவா வேணுமா அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு அப்பாவாக இருப்பார். ஒரு ஃப்ரெண்டா வேணுமா ஃப்ரெண்டா கேளுங்க, அவர் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். ஒரு அம்மா பாசத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறோமா, அவர் அம்மான்னு சொல்லும் போது ஒரு அம்மாவோட அரவணைப்பு நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கு இயேசு நம்மளுக்கு எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்புவாக நம்மளுக்கு கூட இருக்கும் போது ஏன் நம்ம தனிமையை நம்ம வந்து அதை என்டர்டெயின் பண்ணணும்? அதை விட்டுட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இன்னைக்கு என்ன நம்மளுக்கு தேவைப்படுது இயேசு கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர்கிட்ட கேட்கும் போது எதெல்லாம் இழந்து நம்ம எம்டியா நிக்கிறோமோ அது எல்லாத்தையுமே திரும்பி வச்சு நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமா தானக்கா? இன்னைக்கு அக்கா அப்பா இல்லைன்னு சொன்னாங்க, அந்த டைம் கண்டிப்பா உடஞ்சிருப்பாங்க. ஏன்னா அப்பாவோட பாசத்தை யாராலையுமே நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாது, அது இயேசுவால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு மனுஷனுங்க நம்மளுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா இருப்பாங்க, சொல்லுவாங்க, நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நான் உனக்கு ஹஸ்பண்டா இருப்பேன், நான் உனக்கு அம்மாவா இருப்பேன், நான் உனக்கு கூட்டாளியா இருப்பேன், எல்லா விதத்திலயும் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா அது ஆண்டவரால மட்டும்தான். இன்னைக்கு அக்கா எவ்வளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ அவளுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அது ஏன்னா இன்னைக்கு ஆண்டரோட அரவணைப்பு அவங்க கூட இருந்திருக்கு. இன்னைக்கு அப்பாவா இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட இருக்கிறாரு, அவரு சந்தோஷமா இருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு அப்பாவாக இயேசு இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் கொண்டுட்டு வந்துச்சு. ஆனா அன்னைக்கு அவங்க உடஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்க அழுந்துகிட்டு தான் உட்கார்ந்து இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, அடுத்த விஷயத்த ஒரு growthக்குள்ள போக முடியாது. ஆனாலுமே அந்த இடத்த இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னுக்கு நின்று ஆண்டரை பத்தி அவ்வளோ அழகா சொல்றாங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் அப்பாவாக இருக்கிறாரு, அம்மாவாக இருக்கிறாரு, நண்பராக இருக்கிறாரு. எல்லாவற்றத்துல என்ன ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும், அவரு நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை நம்ம தேடுவோம், அவர் கண்டிப்பா நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. என்ன சொல்றீங்கக்கா? ஆமா போனா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லாம் பசியோட இருப்பீங்க. ஆமா, கொஞ்ச நேரம் இருங்க, நான் சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போறீங்களா? ஓகே, நான் ஒரு இத்தாலியன் appetizer ஹெல்த்தி ஃபுட் போலனா நீ இது சாப்பிடலாம், அதை காட்டிலும் இது சாப்பிடலாம். நீனே ஆடியாச்சிக்கா. இது வந்து லைக் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் பிரைட் வேணும், டொமேட்டோ செரி, தென் பவாங் வெங்காயம் சொல்லும் போது எங்க அப்பா ரொம்ப அது நம்மளோட ஹைலைட். ஒரு டயலாக் ஐயோ, நான் அந்த அளவுக்கு அது ஒரு கியூட்டா ஒரு ஏசுறதுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வந்துரும், கோபம் வராது. அந்த வார்த்தை கேட்கும்போது நாங்க சிரிச்சு. ஆமா, யாருக்கெல்லாம் வெங்காயம் பிடிக்குமோ, வெங்காயம் சாப்பிட ஆசைப்படுறீங்களோ, இன்னைக்கு எங்க ஷோவை பார்த்து வெங்காயத்தை பாக்குறப்ப கண்டிப்பா நாங்க நினைவுக்குள்வோம். நீ சமைப்பியா போனா?
சமைப்பேன்க்கா. ஆனா கல்யாணம் பண்ற முன்னுக்கு சமைக்க மாட்டேன்க்கா. நான் சமையல் பக்கத்தே நான் போனது இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணதுனால F2 சமைச்சு ஆகணும். யூடியூப்பை பார்த்து எங்க அப்பா கிட்ட கேட்டு ஒன்னொன்னா கத்துக்கிட்டாச்சு. ஆனா ப்ரொஃபஷனலா இல்ல, ஏதோ சுமாரா சமைப்பேன். ஜீசஸ். பேபி டொமேட்டோ பார்க்கும்போதுக்கா, பேபி டொமேட்டோ வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அம்பிரிஷன் எடுத்து வாயில போட்டுருவோம்க்கா. பேபி டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஆனா டொமேட்டோ வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆமா. இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வெட்டியாச்சாக்கா? இன்னும் இல்ல போலனா. வெட்டணும். சோ இதுக்கு இவ்வளவுதானாக்கா இன்கிரீடியன்ட்? இல்ல போலனா இன்னும் நிறைய இருக்கு போலனா. ஆனா நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பத்தியா? இந்த பேபி டொமேட்டோ இருக்கு, பெரிய டொமேட்டோ இருக்கு. டொமேட்டோலயே சின்ன சைஸ் பெரிய சைஸ். ஆமா, அது வேற இருக்கு. ஆமா. அப்புறம் வந்து இதுல வந்து வெங்காயம், பேபி டொமேட்டோ, என்ன கார்லிக். யாருக்கும் உங்களுக்கு கார்லிக் பிடிக்கலன்னா நீங்க கார்லிக் போட்டுக்க வேணாம். ஆனா கார்லிக் ரொம்ப நல்லதுக்கா உடம்புக்கு. இத பாக்குறப்ப எவ்வளவு யூனிக்கா இருக்கு போலினா. நம்ம வாழ்க்கையிலயும் பெண்களே ஆண்டவர் நம்மள படைச்சிருக்காருன்னா நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்காரு. அது நம்மளோட டேலண்டா இருக்கலாம், அப்புறம் நம்மளுக்குள்ள யூனிக்னஸா இருக்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளால செய்ய முடியும் as a woman. அது வந்து worship-ஆ இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், அப்புறம் பைபிள் ரீடிங்கா இருக்கலாம், பிரீச்சிங்கா இருக்கலாம், ஷேரிங்கா இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். when God choose us, அவர் நம்மள அழகாக படைத்திருக்கிறார், யூனிக்காக படைத்திருக்கிறார், பயத்தோடு படைத்திருக்கிறார். ஏன்னா பெண்கள் நம்ம அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இப்ப பாலினா செய்யறது எனக்கு செய்ய தெரியாது. ஆமா. நான் செய்யறது பாலினாக்கு செய்ய தெரியாது. இப்ப நான் கேட்டேன்னா பாலினா இந்த இத்தாலியன் appetizer செய்ய தெரியுமா? தெரியாதுக்கா. செய்ய தெரியாது. இன்னைக்கு பாலினா வந்து நல்லா வந்து உரப்பா சமைக்கும், ஆனா எனக்கு உரப்பா முடியாது. நான் வந்தா நான் உரப்பா கொடுத்துதான் அக்காவை கொடுமைப்படுத்துவேன். ஆனா நான் உரப்பா சமைச்சு கொடுத்தேன் பாலினாக்கு. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது we should not compare. பாலினாக்கு அது முடியுது, ஏன் என்னால முடியல? பாலினானால இது செய்ய முடியுது, என்னால ஏன் அதை செய்ய முடியலன்ட்டு we should not compare that. ஏன்னா நம்ம தேவன் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்காரு. மேபி we thought, ஐயோ அவங்க நல்லா செய்யறாங்களே, என்னால செய்ய முடியலையே. அவங்க நல்லா உடுத்துறாங்களே, என்னால உடுத்த முடியலையே. அவங்க நல்லா பாடுறாங்களே, என்னால பாட முடியன்ட்டு பொண்ணு. இந்த மாதிரி நீ எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா? நானா யோசிச்சிருக்கேனா? இருக்கலாம்க்கா, அநேக நேரத்துல யோசிச்சிருக்கலாம்க்கா. ஏன்னா நம்ம பெண்கள்lah biasalah kan, kita kan suka compare. Kalau orang pakai baju lain, kita pun pakai baju lain. Okay Melayu புரியுது தானே? Okay we should not compare, because நம்மள படைத்த தேவன் நம்மளுக்குன்னு சில யூனிக்னஸ் வச்சிருக்காரு. ஐயோ இதுதான் என்னால முடியுதா, இவ்வளவுதான் என்னால செய்ய முடியுமான்ட்டு யோசிக்காதபடிக்கு எனக்கு என் தேவன் நன்மைகளை செய்வார். என் வாழ்க்கையில என் தேவன் எப்படி என்னை உருவாக்குனாரோ, எதுக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அது கண்டிப்பா செய்வாரு. இன்னைக்கு என்னால குதிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களால குதிக்க முடியாது. இன்னைக்கு என்னால டான்ஸ் ஆட முடிஞ்சிச்சுன்னா உங்களால டான்ஸ் ஆட முடியாது. இன்னைக்கு என்னால பாட முடிஞ்சிச்சுன்னா உங்களால பாட. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்கனால செய்ய முடியுது, என்னால ஏன் செய்ய முடியலன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்காரு. இன்னைக்கு அது மூலியமா
இன்னைக்கு ஆண்டவர் அது மூலியமா நம்மள வாழ்க்கையில இருந்து த பெஸ்ட் எது சிறந்தது அது மூலியமா நம்ம வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்து நம்மள உருவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த யூனிக்னஸ் நம்ம தெரிந்து கொள்றப்ப நம்ம ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம், ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா தேவன் நம்மள தெரிந்து கொள்றப்ப அவ்வளவு அழகாக. ஆனா ஒரு நேரத்துல நீங்க யோசிப்போம் போலினா, ஆண்டவர் நம்மள இப்படி படுத்திருக்காரு, ஆனா ஒருத்தவங்களை நம்ம பாக்குறப்ப கை இல்லாதவங்க, காலு நடக்க முடியாதவங்க, சம்டைம் இந்த வீல் சேர்ல போறவங்க, கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்கள காட்டிலும் இப்ப நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா we are better. நம்ம எவ்வளவு சிறந்தவங்களா இருக்கோம். ஆண்டவர் நம்மளை கைவிடல, ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தல. ஆனாலும் இந்த யூனிக்னஸ் வச்சு நம்ம எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், எப்படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறோம், எப்படி ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். சம்டைம் நம்மளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனா இது சொல்றோமா என்னன்னு தெரியல, சொன்னா நம்ம சோம்பேறி ஆகிரும். இருக்கு, எஸ், நம்மளால எல்லாம் செய்ய முடியும். Women's girls, don't even think you cannot do anything. Yes. உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு யோசிக்காதீங்க, உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சிந்திக்காதீங்க. உங்களால எல்லாம் செய்ய முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருத்துக்கும் தனி டேலண்ட் வைத்திருக்கிறார், தனி யூனிக்னஸ் வைத்திருக்கிறார். அதை கொண்டு நம்ம தேவனை வல்லமையாக அற்புதமாக நம்ம தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். இன்னைக்கு இந்த பிரேட்டை பார்த்தோன்னா நான் முதல்ல சொன்னேன் எம்டியா இருக்குன்னு. ஆனா இப்ப நான் இதை கொஞ்சம் அழகுபடுத்த போறேன். இதை கொஞ்சம் அழகுபடுத்துறப்ப we can see how good is our God. ஏன்னா நம்மளையும் தேவன் அப்படியாகத்தான் அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ண, நம்ம அநேக நேரத்துல நம்ம யோசிப்போம், ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒன்னும் தெரியலையே, என்னால ஒன்னும் செய்ய முடியலையே, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்களே, யாரும் என் கூட உட்கார மாட்டாங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கேள்வியில் இருப்போம். ஏன் அவங்க என்னை இப்படி பாக்குறாங்க, ஏன் அவளை கீழ்தனமா என்னைய பாக்குறாங்க, நானும் ஒரு பொம்பளை தானே, நானும் ஒரு வாலிபர் பிள்ளை தானே, ஏன் இனி அப்படி பார்க்கணும் அவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம தேவன் நம்மள ஒவ்வொருத்தையும் அழகாக படுத்தி இருக்கிறார். நம்மளுக்கு உள்ள ஒவ்வொரு டேலண்ட்களை வைத்து அவர் நம்மள அழகாக படுத்தி இருக்கிறார். ஆமென். அவரு போல நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பவர் யாரும் இல்லை. எனக்கு நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்றேன், ரிகால் பண்றேன். எனக்கு டான்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு டான்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அப்ப டான்ஸ் பிடிக்காதப்ப இப்ப நீங்க இன்னும் போட்டீங்க, உப்பு போட்டீங்க, சொல்லவே இல்ல. இது சீக்ரெட்லாம் சொல்ல முடியாது. இல்ல இது சிம்பிள் ஃபுட் தான். உப்பு போட்டேன், ஆலிவ் ஆயில் போட்டேன், சால்ட் போட்டேன், சால்ட் தானே உப்பு, காரம் பிளாக் பெப்பர் இல்ல, நான் டிஃபரண்டான லாங்குவேஜ்ல சொல்லிட்டேன். லாடையித்தாம், பிளாக் பெப்பர், காரம், சால்ட் அண்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஓகேயா, அது போட்டேன். சரியா? அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிதான் தேவன் ஒண்ணாக ஆட் ஆன் பண்ணி நம்மள அழகுபடுத்துவார். இன்னைக்கு இந்த பிரைட்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் ஒண்ணுமே இல்லாம தான் தேவன் நம்மள உருவாக்குனார். தாயின் கருவுல இருந்த ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது, ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது, ஒண்ணுமே நம்ம அறியாம இருந்த நாட்கள்ல தேவன் ஒண்ணாக நம்ம வாழ்க்கையில அவரை ஆட் ஆன் பண்ணாரு. ஒண்ணாக, இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லது,
இது இப்போ நான் இந்த பிரெட்டை செஞ்சல, தக்காளி பழம் போட்டேன், வெங்காயம் போட்டேன், சால்ட் போட்டேன், பிளாக் பெப்பர் போட்டேன், ஆலிவ் ஆயில் போட்டேன். அதே போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதுல நம்ம குறையா இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ கவலைப்படாதீங்க. தேவன் நம்ம ஒவ்வொருத்தையும், பெண்களா இருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் அழகாக ஆட் ஆன் பண்ணி அவரு நம்மளை அழகுபடுத்தி உருவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இயேசுவை போல ஒரு நல்ல அப்பா நம்மளுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா, அவரு கற்றுக் கொடுப்பாரு. உங்களுக்கு முடியாது சொல்றீங்களா, அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரு. எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்றீங்களா, அவர் உங்களை நின்று இல்லை நீ போ, நீ செய்யி, உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும். உனக்கு இது தெரியலையா, நான் ஒண்ணு சொல்றப்போ, நான் எனக்கு வந்து பவர் பாயிண்ட் நான் படிச்சதில்ல. அப்ப நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப எனக்கு திடீர்னு வந்து சர்ச்சோட டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்தாங்க செய்யறதுக்கு. ஆனால் எனக்கு பவர் பாயிண்ட் நான் படிச்சதில்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணு ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு இதை படிச்சதில்லை, எனக்கு இது ஒண்ணுமே தெரியாது. நான் இத்தனைக்கும் எனக்கு லேப்டாப் பாவிக்க தெரியவே தெரியாது, நான் கத்துக்க இல்லை, நான் படிக்கல, ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் அட்மின் எஸ்ஐக்கா இப்ப நான் வேலை செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல போலினா. ஆனா நான் கைய வச்சு நான் என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே எனக்கு இது செய்ய தெரியாது, எனக்கு பவர் பாயிண்ட் தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கைய மூவ் பண்ண இதை போய் தேட. இப்ப நான் த பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சமா நல்லா செய்யறேன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் சொல்றாங்க என்னைய பார்த்து. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் பேசணும். ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, ஈஸ் பியூட்டியா இருக்கட்டும், டாப்போட டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், ஃப்ளையர்ஸ் எல்லாமே எங்க அக்கா தான் செய்யறாங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லவ், ஒரு ஹார்ட்டோ எனக்கு கொடுங்க. ஆனா எனக்கு பவர் பாயிண்ட் தெரியாது, ஆனா என்னால முடிந்த அளவுக்கு என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதை எப்படி செய்யணும், இதை எப்படி போடணும், இதை எப்படி செய்யணும், இது எப்படி என்லாஷ் பண்ணணும்ட்டு ஒன்னாக என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தா. இதுதான் நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா நான் படிக்கல, எப்படி தெரியும், எனக்கு தெரியல, இன்னொருக்கு எனக்கு தெரியல, என்ன கேட்காதீங்க எப்படி தெரியும்னு. ஆனா நான் செய்வேன், ஆனா நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அக்கா சொல்றாங்க எனக்கு தெரியல, ஆனா தெரியும். அத போல நான் நம்ம வாழ்க்கையில கவலைப்படாதீங்க, எதை குறித்த சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு யூனிக்னஸ் டேலண்ட்டை வைத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எது தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால முடியலன்னு சொல்ற நாட்கள்ல தேவனை தேடுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. அவரு தொடர்ந்து நம்ம வாழ்க்கைய அழகுபடுத்தி மென்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் போலினா. ஆமாக்கா, அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் ஆகிய நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம தெரியலன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தெரியாத காரியங்கள் ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அக்கா சொன்னாங்க எனக்கு வந்து பவர் பாயிண்ட் தெரியாது, பவர் பாயிண்ட் எப்படி செய்யணும்னு தெரியாதுன்னு. ஆனா இன்னைக்கு அவங்க செய்யற ஒவ்வொரு ஃப்ளையர்ஸா இருக்கட்டும், நாங்களே வந்து இப்போ யாரு செஞ்சா அவ்வளோ அழகா இருக்கும். பிகாஸ் காட் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியலன்னு சொன்ன நேரம் விட்டு போய் கடவுளே எனக்கு கற்றுக் கொடுங்க, கடவுளை எனக்கு இது கற்றுக் கொடுங்க, எனக்கு இது தெரியல, கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவங்க எல்லாமே தெரிஞ்சு செய்யல, அவங்களோட யூனிக்னஸை கடவுள் வெளியே கொண்டுட்டு வந்தாரு. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களால செய்ய முடியுது, ஆனால் என்னால் ஏன் செய்ய முடியல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம செல்ஃபை நம்ம வந்து புட் டவுன் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, இன்னைக்கு நம்மளுக்குள்ளேயும் ஆண்டு ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறாரு. அந்த யூனிக்னஸ் என்னன்னு சொல்லி ஆண்டு கிட்ட நம்ம கேட்கிற வேலையில ஆண்டு அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டுட்டு வருவாரு. இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம். இன்னைக்கு நம்மளை வந்து புட் டவுன் பண்ணாம இருந்துகிட்டு எப்படி சொல்றது, சாரி என்னோட தங்க பண்ணாம இல்லாம
நம்ம செல்ஃப்ல இன்னைக்கு நம்மனால என்ன செய்ய முடியும், இன்னைக்கு தெரியாத காரியங்களை ஆண்டு கிட்ட கேட்போம். ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவர் ஒரு விஷயத்தையும் 0லேருந்து A to Z அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு பைபிள்ல நோவா வந்து அந்த நோவா ஆர்க் கட்டும் போது அவர் 0 நாலேஜ், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலுமே அந்த பேழையை கட்டுறதுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டு அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தவர் இன்னைக்கு நம்மளுக்குமே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதுவுமே தெரியலன்னு சொல்லி அழுந்து கொண்டு இருக்கிறோமா, கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்குமா, அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு யூனிக்னஸ் இருக்கு, உங்களுக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் முன்பாக கேளுங்க. அவரோட பாதத்துல உட்காந்துட்டு கடவுளே எனக்கு இதுக்கு கத்துக் கொடுங்க, எனக்கு இது தெரியல. இன்னைக்கு நான் என்னோட செல்ஃப்ல இருந்து செய்யும் போது நான் ஃபெயிலியரை பார்க்கிறேன். ஆனா உங்களோட பலத்தினால எடுத்து நான் செய்யற எல்லா காரியமும் என்னால வெற்றியால செய்ய முடியும்னு சொல்லி நம்ம செய்கிற வேலையில சொல்லுங்கக்கா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு முத்தவங்க முன்னிக்க செய்ய நீங்க கவலைப்படுறீங்களா? ஐயோ என்னை பார்த்து சிரிப்பாங்க நினைக்கிறீங்களா? பாத்ரூம்ல போய் கத்துக்கங்க. ஏன்னா அக்கா அது செய்வாங்க. சொல்லிருக்காங்க டான்ஸ் பாத்ரூம்ல தான் ஆடி கத்துக்கிட்டாங்க. அப்பதான் யாருக்குமே நம்ம செய்யற தவறு தெரியாது. எப்படித்தான் நீங்க காலை வச்சு மூவ் பண்ணாலும், எப்படித்தான் கைய தூக்குனாலும் யாரும் நம்மள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம கத்துக்கிட்டு வந்து முன்னுக்கு பெர்ஃபெக்ட்டா செய்யறப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுவார். சாரி போலி நான் இல்லக்கா கரெக்டான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலிக்கா இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்றதுனால நம்ம வந்து கவலைப்படணுமோ இல்ல அதுல அவமானப்படணுமோ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் செய்யும் போது தான் அடுத்தது எப்படி பெட்டரா செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஒரு யோசனை வரும். இன்னைக்கு நம்ம ஒண்ணு செய்யும் போது ஐயோ இதுல நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன்னு, அடுத்த வாட்டி நான் செய்யும் போது இதுல நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷோல இன்னைக்கு நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒண்ணு பார்க்கணும், ஐயோ இங்க இப்படி பேசியிருக்கிறேன்னு சொல்லி அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த வாட்டி நம்ம செய்யும் போது அந்த மிஸ்டேக்ஸை செய்யாம இருப்போம். ஸோ இது குறித்து வந்து நம்ம கவலைப்படக்கூடாது, வெக்கப்படுத்தக்கூடாது. பிகாஸ் கடவுள் அதுலயுமே நம்மளுக்கு ஒரு லெசனை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் அக்கா ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே குறை இருக்கிறவங்க, இன்னைக்கு பேச முடியாதவங்க, இன்னைக்கு கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாமே வந்து வெக்கப்பட மாட்டாங்க, போல்டா எல்லாத்தையுமே எடுத்து செய்வாங்க, ரொம்ப கான்ஃபிடென்டா செய்வாங்க. அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் இன்னைக்கு எல்லாமே இருக்கிற நம்மளுக்கு இல்லை. அன்னைக்கு அவங்கனால எல்லாமே செய்ய முடியும். அவங்கள பார்க்க இன்னைக்கு கை இருக்கா, 2 கை இருக்காதுக்கா, ஆனாலுமே நான் பாப்பேன் டிக்டாக்ல அந்த காய்கறியை சீவுவாங்க, வெட்டுவாங்க, அவ்வளவு ஒரு டேலண்ட். இன்னைக்கு அவங்களால முடியும், அவங்களாலயும் முடியுது. இன்னைக்கு நம்ம ஏன் நம்ம அந்த மாதிரி நம்ம குறைச்சி நம்ம ஆண்டு நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு விதத்திலுமே நம்மள யூனிக்னஸை கொண்டுட்டு வராரு. இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த யூனிக்னஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிக்னஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து செய்ய முடியாததை நம்ம போய் செய்ய சொல்லலை, நம்மனால என்ன செய்ய முடியும் அதை எடுத்து எப்படி பெஸ்டா நம்ம கொண்டுட்டு வர போறோம்னு சொல்றதுதான் முக்கியமா இருக்குது. ஸோ இன்னைக்கு பெண்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, என்ன யூனிக்னஸ் வைத்திருக்கிறாரு, அதை கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு அவங்கனால முடியுது என்னால முடியுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸை நம்ம தான் வெளியே கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு நம்ம வெளியே கொண்டுட்டு வராம ஐயோ அங்க இங்கன்னு சொல்லி நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ண முடியாது, நம்ம செல்ஃபே நம்ம பிளேம் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம தான் அக்கா சொன்ன மாதிரி போத சோம்பேறியா ஆயிடுறோம் சில டைம். அதுல நானும் ஒரு ஆளு தான். என்ன சரி, பிகாஸ் பெண்கள் வந்து we should be a good example to everyone. நம்ம ஒரு அம்மாவா இருந்தோமா நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம ஒரு மனைவியா இருக்கிறப்ப நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம ஒரு தாயா இருக்கிறப்ப நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க கத்துக்குவாங்க. எனக்கு இதுல ஒரு காரியம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் பாலினா. என் பிள்ளையும் சரி என் கணவரும் சரி நீயா இது செய்யலன்னு என்னை கேட்க கூடாது. ஆமா, எனக்கு கேட்க கூடாது. எனக்கு வந்து பிஃபோர் தே ஆஸ்க் நான் செஞ்சிடணும். எனக்கு அந்த ஒரு இது இருக்கு.
அக்கா கொஞ்ச நேரத்துல I don't let them to question me. அது வந்து நான் தப்பா சொல்லல. I want to be a perfect mother. I want to be a perfect wife. அதுதான் நான் சொல்றேன் தவிர அவங்க என்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் தவறா சொல்லல. பிகாஸ் ஒரு பிள்ளைக்கு தேவையானது ஒரு அம்மாவா இருக்கிற நம்ம வந்து அதை புரிந்துக்கணும். ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கணும்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளைய வைத்திருக்கிறோம், அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன வேணும், அது தேவை என்ன, அது கூட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அது என்ன ஆசைப்படுது, அது என்ன எதிர்பார்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசணும், பிள்ளைகிட்ட உட்காந்து கேட்கணும். ஆனா என்னோட டாட்டரை வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தேன்னா, சரி பரவாயில்ல, அது வந்து நான் அடுத்த சொல்றேன். Because as a mother, as a woman, as a வாலிபர் பிள்ளைங்களா இருக்கிற நம்ம எங்க இருந்தாலும் we should be a good example for other youths. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கணும். தட் எனக்கு வந்து அதுதான். பிகாஸ் as a mother we need to be a perfect mother for everyone. அப்ப வந்து நான் செபிக்கிறனோ, நான் வேதம் வாசிக்கிறனோ, நான் தேவனை ஆராதிக்கணும், நான் ஊழியம் செய்யணும், எனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் டாக்டர் போய் கதவை தட்டணும்னா ஒரு தரம் சத்தம் அம்மா சொல்லும், ரெண்டாவது தர சத்தம் வரலன்னா அம்மான்னு சொல்லும், மூணாவது தர அது சத்தம் போடுறதுக்கு நான் இங்க இருந்து சத்தம் போட்டுருவேன், ஷெரிஷான்னு சத்தம் போட்டுருவேன். அப்ப அதுக்கு தெரிஞ்சிடும் அம்மாக்கு ஆகிட்டாங்க என்னமோ அப்படின்ட்டுன்னு. அதுதான் நம்ம வந்து இட்ஸ் நாட் லைக் 100% we cannot be a perfect because we are human being. நம்ம வந்து மனுஷங்க, நம்மளுக்கு பலவீனங்கள் இருக்கும், நம்மளுக்கு சோர்வு இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் we want to give the best. ஒரு அம்மாவா இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பெஸ்ட்டை கொடுக்கணும். ஒரு மனைவியா இருக்கிற நம்ம கணவருக்கு எது தேவையோ, எது சந்திக்கணுமோ, எது வேணுமோ அந்த பெஸ்டா கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மகளா இருக்கிற நானு, அதுக்கு நான் பெஸ்டா என்னோட அப்பா அம்மாக்கு என்ன வேணும், அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவங்களுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோ. அவர் லைஃப், நம்மளோட ரோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அலட்சியமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அலட்சியமாயிரும். நம்ம எதுல முக்கியத்துவம் காத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்துறப்ப இன்னும் பெஸ்டா நம்ம செய்வோம். ஆண்டவர் காரியத்துல ஃபர்ஸ்ட் பியூரிட்டி. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் seek the kingdom of God. தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Amen. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்துக்கு நம்ம குடும்பத்தை கட்டுவார், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றுவார், நம்ம குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவார். நம்ம குடும்பத்துக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் தேவன் சந்திப்பார். முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறப்ப அப்பொழுது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்படும். Amen. 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 அக்கா சொன்ன மாதிரி தான், ஜீசஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து பர்த்டே செக்மெண்ட்க்கு போறோம்க்கா. ஸோ விஷஸ் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதம் வந்து விஷஸ் வந்திருக்கு. என்ன விஷஸ்னா, ஃபர்ஸ்ட் விஷஸ், happy birthday amma to our dearest amma. Your love is the foundation of our family. May the Lord grant you many more healthy, joyful and blessed years. Happy birthday from your daughter, son and grandchildren. So இவங்களோட family members வந்து அவங்களுக்கு வந்து wishes பண்ணிருக்காங்க. Happy birthday. So the next wishes is happy birthday Aziel Malinthius. May God's hand continue to guide you, His favor surround you and His love fill your heart all the days of your life. With love, Kumar and Paulina. So இவரு வந்து என்னோட son, அவரு வந்து birthday wishes பண்ணிருக்கோம். So the next birthday wishes is happy birthday Kumar. God has planned amazing things for you. May the love of God fill your life and warm
your heart on your birthday. With love, Paulina. இவரு என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்காக நம்ம பர்த்டே விஷஸ் கொடுத்துருக்கோம். The next wishes is happy birthday Flora. May God warm your heart and grant peace upon you, not only on your birthday but for every single day of your life. With love, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் சன் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே. ஸோ த நெக்ஸ்ட் பர்த்டே விஷஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் மேத்யூ ராஜ். May the Lord bless the work of your hands and pour out His riches, wisdom as you enter another year of purpose and calling. With love, One Way. So One Way சார்பா பாஸ்டர் மேத்யூக்கு விஷ் பண்ணிருக்கோம் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் மேத்யூ. ஸோ இதே போல உங்களுக்குமே அடுத்த மாசம் உங்களுக்குமே இந்த மாதிரி விஷஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட விஷஸை தாராளமா நம்மளுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்க அனுப்ப வேண்டிய விஷஸ் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 0102409591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் ஷோல நம்ம உங்களோட விஷஸை இங்க நம்ம டெடிகேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம உங்க லவ் ஒன்ன சந்தோஷப்படுத்துங்க, உங்களோட விஷஸை நம்மளுக்கு அனுப்புங்க, நம்ம உங்களுக்காக இங்க டெடிகேட் பண்ணுவோம். ஸோ அக்கா நெக்ஸ்ட் இப்போ நம்ம விஷஸை செஞ்சாச்சுக்கா. இப்ப அடுத்தது இந்த இந்த இது இது ரெடி ஆயிருச்சாக்கா? இன்னும் இல்ல பாலினா. இன்னும் இல்லையா? ஓ இன்னமும் போடுறதுக்கு இருக்காக்கா? ஏன்னா நான் தான் சொன்னல நம்மளுக்கு அந்த யூனிக்னஸ் வேணும்னா கடவுள் ஒண்ணு முதுவா தான் செய்வாரு. பசி எடுத்து வயிறுலாம் வலி எடுத்துருச்சு. கடவுள் ஒண்ணு முதுவா தான் கொடுப்பாரு, நம்ம அவசரப்படக்கூடாது. நீங்க இது என்னதுக்கா? அது இது அது பெப்பரோன் சிக்கன் இது prawn, my favorite. இது எக் தெரியுமா? வெட்டணுமாக்கா? இல்ல பரவாயில்ல, நான் வெட்டிடுறேன். நம்ம அதை சொன்னல, நம்ம எம்டியா இருக்கிறப்ப ஆண்டர் ஒண்ணுனா முதுவா தானே செய்வாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டொமேட்டோ இதை வச்சு இங்க ஃபீல் பண்ணிடணும். இதை ஃபீல் பண்ணிட்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. இது இட்டாலியன் appetizer. ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நம்ம மேலே we can add on அந்த சிக்கன் பெப்பரான் இது வைக்கலாம். If not, we can add on brown. Sorry. இல்லைன்னா நம்ம எக் வைக்கலாம். குட்டி எக். Then this will be a normal flavor. Okay. அப்போ நம்ம லைக் எக் வைக்கலாம், சல்மன் வைக்கலாம், தூனா வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வைக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் இத்தாலியன் appetizer. இது நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே லைக் ஹெல்தி ஃபுட். எஸ், நாங்க ஃபிட்னஸ் செஞ்சோம்ல, உங்களுக்கு டயட் ஃபுட் வேணும்னா திஸ் வில் பி a diet food. இந்த ஃபுட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நீங்க சல்மன், ஐ திங்க் சல்மனும் நல்லா இருக்கும், தூனா நல்லா இருக்கும். பார்க்கவே வாய் ஊறுதுக்கா, எவ்வளோ அழகா இருக்கு அண்ட் ஹெல்த்தியா இருக்கு. பேபி டொமேட்டோ, கார்லிக், prawn. Hey, good afternoon. என்ன பர்த்டே சாங் நடக்குதுன்னு பாக்குறீங்களா? சர்ப்ரைஸ். வேற யாருக்கும் இல்லைங்க, நம்மளுடைய His Beauty Yostோட பர்த்டே. We got special wishes for her. Happy birthday Lina, His Beauty Yost. May you continue be a woman who seek God her hearts, knowing that you can do all things through Christ who give you strength. With love,
One Way Ministry. Thank you. Happy birthday. God bless you. Thank you, God. Thank you so much. நம்மளோட ரோஸ்டுக்கு தான் பர்த்டே முடிஞ்சிச்சு. ஃபேமிலியிலே வந்து 3 பேரு ஜூன்ல வரோம். Thank you so much. ஓகேக்கா, இப்போ வந்து இது கடைசியா நம்ம செஞ்சாச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு. எனக்கு இப்பயே பசி எடுத்துச்சு, சாப்பிடணும் போல இருக்கு. ஓகேக்கா, இப்ப இதை செஞ்சுக்கிட்டே அக்கா வந்து நிறைய காரியங்கள் நம்மளுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. நீங்க அவங்க ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயமே வந்து நான் நம்புறேன் அநேக பெண்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு. பிகாஸ் பெண்களாக இருக்கிற நம்ம இன்னைக்கு ஹெவியான காரியங்களை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது ஆண்டரை தேடும். இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளுமே ஹெவியா ஃபீல் பண்ணும் போது, எம்டியா ஃபீல் பண்ணும் போதையும் ஆண்டரை தேடும் போது அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த யூனிக்னஸ் ஆண்டவர் வெளியே கொண்டுட்டு வருவாரு. இன்னைக்கு நம்மளையே வந்து குறைச்சி எடை போடாதபடிக்கு, நம்மளே தாழ்த்தி கீழே வைக்காதபடிக்கு இன்னைக்கு ஆண்டரே நம்மளோடு இருக்கிறாரு. அவர் நம்மளோடு இருக்கிறார் என்று சொன்னாக்கா இன்னைக்கு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டர் ஒருத்தர் நம்மளுக்கு போதும். இன்னைக்கு எல்லாத்துலயுமே நம்மளால சக்சஸ் பார்க்க முடியும். ஆண்டர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தெரியலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு என்ன விஷயத்துல உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அவர்கிட்ட கேட்கும் போது ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் ஒவ்வொன்றுத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மள ஆண்டவர் அழகுபடுத்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதுவுமே இல்லாம இன்னைக்கு உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் மத்தியில, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க மத்தியில, இன்னைக்கு யாருமே நம்மளுக்கு இல்லாட்டினாலுமே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவரு நம்மளை அழகுபடுத்துறவராக இருக்கிறார். அவரு நம்மளுக்கு ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு யூனிக்னஸ், ஒவ்வொரு டேலண்ட்டுமே அவரு நம்மளுக்கு வெளியே கொண்டுட்டு வர்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட சரண்டர் பண்ணும் போதோ, அவரை தேடும் போதோ ஆண்டு நம்மளுக்கு எல்லாவற்றிலுமே அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுமே சிறந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு எதை குறித்துமே நம்ம கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்தை படைத்த பெரியவர் நம்மளோடு இருக்கிறாரு. சோ நம்மளோட வாழ்க்கைய நம்ம இதுக்கு அங்கிட்டு வந்து சந்தோஷமா நம்ம ஆரம்பிப்போம். சோர்ந்து போகாதபடிக்கு, ஒட்டஞ்சி போய் உட்காராதபடிக்கு, நம்மளோட டே ஒவ்வொரு நாளும் ஏந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டு ஜாய்ஃபுல்லா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது பாருங்க அக்கா, பாருங்க எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்களா, அதே போலதான் இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்ம இன்னைக்கு கண்டிப்பா அநேக காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அநேக காரியங்கள் நம்ம யோசிச்சு கொண்டு இருப்போம். அநேக சிச்சுவேஷன் நம்மள உடைக்கப்படும். பட் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஓரத்துல வைத்துட்டு நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம தான் சந்தோஷமா ஆக்க முடியும். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா ஆக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம குடும்பத்தை நம்ம சந்தோஷமா வச்சிருக்க முடியும். இன்னைக்கு அக்கா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான், இன்னைக்கு அவங்களுக்குள்ள நிறைய வலிகள் இருக்கு, நிறைய சோகங்கள் இருக்கு, சொல்ல முடியாத கவலைகள் இருக்கு, அநேக காரியங்கள் அவங்களுக்குள்ளாக இருக்குமே. ஆனாலுமே அவங்க எந்த இடத்துலயுமே வந்து அதை வந்து காட்டுனது இல்லை. இன்னைக்கு அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் கிட்ட சரண்டர் பண்ணாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு. இன்னைக்கு இது இல்லாட்டினாலும் ஆண்டவர் நாளைக்கு மாத்துவாரு. இது கண்டிப்பா மாறும்னு சொல்லி அந்த ஃபெய்த்ல இருந்து அவங்க ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து செய்யறாங்களா. இன்னைக்கு அதே போலத்தான் நம்மளுமே இன்னைக்கு நம்ம கைகள் வேணா நிரப்பாம இருக்கலாம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனா நாளைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை மட்டும் பிடித்துக் கொள்வோம், சந்தோஷமா ஆரம்பிப்போம். இன்னைக்கு இந்த ஷோ நாங்க எப்படி ஜாய்ஃபுல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம கொண்டுட்டு வந்தோமோ அதே போல ஒவ்வொரு நாளுமே எனர்ஜெட்டிக்கா ஜாய்ஃபுல்லா வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம். என்ன சொல்றீங்கக்கா? ஆமா, ஏன்னா நம்ம பிகினிங்ல பார்த்தோம்னா சந்தோஷமா எக்ஸசைஸ் செஞ்சோம். நம்ம யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வயசாச்சே, ஐயோ என்னால முடியலையே, என்னால உட்கார முடியல, என்னால படுக்கல இருந்து எந்திரிக்க முடியல, எனக்கு காலு நடக்க முடியல, என் கை மூவ் பண்ண முடியல, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல என்று யோசிக்கிறப்ப ஆண்டவரோட பாட்டை கேளுங்க. இன்னைக்கு சந்தோஷமா ஆண்டவரோட பாட்டை கேட்டு நீங்க உட்கார்ந்த இடத்துலயா கை தூக்குங்க, தேவனை ஆராதிங்க, கை தட்டுங்க. படுக்கல இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. வயசானாலும் பரவாயில்ல, நம்மனால முடியும்.
வயசானாலும் பரவாயில்ல, நம்மளால முடியும். ஏன்னா என் தேவன் நம்மளோட இருக்கிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இங்க இருந்தாலும், எந்த கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும், எந்த வலியின் மத்தியில இருந்தாலும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரோட பாட்டை கேளுங்க, ஆண்டவரோட வார்த்தை கேளுங்க. அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், அது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். ஆமென். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா ஜாலியா எங்க மாதிரி இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். யோயோ இப்ப நான் இது சாப்பிட போறேன். ரொம்ப பேசிட்டேங்க, பசிக்குதுக்கா. நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். நல்லா இருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கோ எல்லாத்துக்குமே நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இது என்னது, இட்டாலியன் appetizer. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நானும் இட்டாலியன் appetizer செய்யறேன்னு சொல்லி செஞ்சு வீட்டுக்கு கொடுங்க. நான் சாப்பிடுறது இட்டாலியன் appetizer. நல்லா இருக்கு. சாப்பிட்டாச்சு, நாங்கள் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஷோ முடிகிற கட்டம் வந்துருச்சு. So guys, we have come to the end of today's show. Thank you for joining us. Not to forget a special thank you to our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay tuned. So இதே போல next month நம்ம புது ஷோவோட புது செக்மெண்டோட ஒரு புது கெஸ்டோட நம்ம வருவோம். ஸோ அது வரைக்கும் அடுத்த மாதம் நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. நிறைய காரியங்கள் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்காக நம்ம கற்றுக் கொடுக்க வந்திருக்கோம். ஸோ அடுத்த மாதமும் இதே போல் நம்மளோட ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் bye bye, take care, God bless you everyone. Remember, you and me, His beauty, அவரின் அழகு. ஸோ நம்ம ஜாய்ஃபுல்லா திரும்ப அந்த டான்ஸோட ஆரம்பிப்பாங்க. Saronin roja